வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் 30 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ செப்டம்பர் 28 குவிஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி செப்டம்பர் 29 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ ஆக்ஸ் மந்தோட பிடிஎஃப் டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கில் போனீங்கன்னா அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ அப்லோட் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்ம மந்த்லி பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன், சரியா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேஷ்னல் அஃபேர்ஸ், ஓகேவா? ஸோ என்ஹெச்பிசியும் பிஎஃப்சி, சரியா, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பவர் மினிஸ்ட்ரி கூட எம்ஓஇ சைன் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தா 2020-21 பவர் டார்கெட்ஸ், சரியா? ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற டார்கெட்ஸை வந்து அவங்க வந்து பண்ணணுங்கிறதுக்காக எம்ஓஇ சைன் பண்ணுறாங்க. ஸோ எம்ஓஇ வந்து என்ஹெச்பிசி கூட வந்து பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சஞ்சீவ் நந்தன் சஹாய். ஸோ அவர் தான் வந்து பவர் மினிஸ்டரோட செக்ரட்டரி, சரியா? ஸோ சாகாத அளவுக்கு வந்து சஞ்சீவி மலையிலேருந்து மூலிகை வாங்கிட்டு வந்து பவர் ஆகிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ஹெச்பிசி சைட்லேருந்து சேர்மன், சரியா, அபய்குமார் சிங், சரியா? ஸோ இவர் தான் வந்து சேர்மன் அண்ட் எம்டி, சரியா? ஸோ நான் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட சிஎம்டி யார், சரியா? ஸோ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட சிஎம்டி யார், சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காமல் அதுக்குண்டான ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா இது என்ஹெச்பிசியோடது பார்த்தா ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபரிதாபாத், ஹரியானா. ஸோ இது வந்து ஒரு மினி ரத்னா என்டர்பிரைசஸ்ஸு. ஸோ ஆனால் வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஐடெக்ஸ் 4 சரி, ஐடெக்ஸ் 4 சொல்லி ஒரு இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஐடெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு விர்ச்சுவல் ஈவெண்ட்டை வந்து ராஜ்நாத் சிங் வந்து லான்ச் பண்ணியிருப்பார். ஸோ அங்கே தான் வந்து இதையும் வந்து அவர் லான்ச் பண்ணியிருப்பார், சரியா? ஸோ முக்கியமானது பார்த்துக்கோங்க. ஸோ ஐடெக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ், ஓகேவா? இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேஷன் மை சகிலி, சரியா? ஆப்ரேஷன் மை சகிலின்னு சொல்லி ஒன்று வந்து பண்ணுறாங்க, சரியா? ஸோ ஆப்ரேஷன் மை சகிலி, ஓகேவா? ஸோ அதை பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது இதுவும், ஓகேவா? சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே, ஓகேவா? ஆப்ரேஷன் மை சகிலி. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா உமன் பேசஞ்சர்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களோட செக்யூரிட்டிக்காக வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. மொத்தம் 3 ட்ரெயின்ஸில் வந்து இதை பண்ணுறாங்களா. ஹவுரா டு யஸ்வந்த்பூர், அப்புறம் வந்து ஹவுரா டு அகமதாபாத், ஹவுரா டு மும்பை. ஸோ காமனான வேர்டு வந்து ஹவுரா. ஸோ யஸ்வந்த்பூர், அகமதாபாத், மும்பை 3 இது, சரியா? ஸோ சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து கொல்கட்டா ஹெட் குவார்ட்டர்ஸு, சரியா? ஸோ ஜென்ரல் மேனேஜர் வந்து சஞ்சய் குமார் மொகந்தி. ஸோ நம்ம ரீசெண்டாக வந்து சதர்ன் ரயில்வேவோட சென்னை டிவிஷன் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆப்பு பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ டிப்போர்ட் மாடல் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ரயில்வே ஃபுல்லாக, சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ யூடிஎம், யூசர் டிப்போர்ட் மாடல்னு சொல்லி ஒரு இதை வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க, யூசர் டிப்போர்ட் மாடல், சரியா? ஸோ இது வந்து என்னென்னா ட்ராக்ஷன் அண்ட் ரோலிங் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மெம்பர் பிசி சர்மா தான் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காரு, ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தா டாக்ஸேஷன் அண்ட் அதர் லாஸ்ன்னு சொல்லி ஒரு இதுக்காக அசன்ட் கொடுக்குறாரு. யாருன்னா பிரசிடென்ட்டு. ஸோ பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த். ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சரியா? உள்ள சும்மா பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இது வந்து இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக வரும்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ பிரமோத் சந்திர மோடி தானே சிபிடிடியோட சேர்மன். ஸோ சிபிடிடியோட சேர்மன் பிரமோத் சந்திர மோடி நமக்கு தெரியும். ஸோ அவருக்கு வந்து எவ்வளோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? ஸோ அதே மாதிரி சிபிஐசியோட சேர்மன் யாருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், சிபிஐசி, சரியா? ஸோ எப்பயுமே சிபிடிடி படிக்கிறப்ப சிபிஐசியும் சேர்ந்து படிச்சிடணும், சரியா? ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா கன்ஃபியூஸ் ஆகும், சரியா? ஸோ டேரக்ட் டேக்ஸ், அது இன்டெரக்ட் டேக்ஸ் கஸ்டம்ஸ்னு வரும்ல, ஸோ அதுக்காக சொன்னேன், சரியா? ஸோ அடுத்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா இந்தியா பங்களாதேஷ் வந்து 6வது ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் கமிஷனுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து ஜெய்சங்கர், அவங்க சைட்லேருந்து அப்துல் மொமன். ஸோ அவங்க சைடு அவர் தான் வந்து ஃபாரின் மினிஸ்டர். ஸோ பங்களாதேஷோட பிஎம் கொடுத்துருக்கேன். ஸோ ஷேக் ஹசீனா. ஸோ கேபிட்டல் டாக்கா, கரன்சி பங்களாதேஷி டாக்கா, ஓகேவா? ஸோ நான் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். பங்களாதேஷோட பிரசிடென்ட் யார், சரியா? பங்களாதேஷோட பிரசிடென்ட் யாருன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? ஸோ அதேமாதிரி ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட், சரியா? ஸோ ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஸ்ரீலங்கா வந்து ரெண்டுமே நேம் வந்து சேமில் வரும், ஆனால் வந்து ஃப்ரண்ட் நேம் மட்டும் வேறு மாதிரி வரும், ஓகேவா?
ஸோ அடுத்து பார்த்தோன்னா தேர்ட் G20 செர்பா மீட்டிங் வந்து நடந்திருக்கும். ஸோ சுரேஷ் பிரபு வந்து ரிப்ரசன்ட் பண்ணியிருப்பார் இந்தியா சைட்லேருந்து. சரியா? ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ரயில்வே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரயில்வேஸில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஸோ அவர் பேர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இவர் வந்து சுரேஷ் பிரபு. சரியா? ஸோ நம்ம சைட்லேருந்து அவர் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ ராஜ்யசபாவோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். சரியா? ஸோ ராஜ்யசபாவோட எம்பியாக இருக்கார். ஸோ அவர் நம்ம சைட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஸோ இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 3வது எடிஷன். ஸோ 3வது எடிஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தர்மேந்திர பிரதான் வந்து ஜிசிடிசி. சரியா? ஜிசிடிசியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஜிசிடிசினா என்னென்னா குளோபல் கவுண்டர் டெரரிசம் கவுன்சில். கவுண்டர் டெரரிசம் கவுன்சில். சரியா? ஸோ டெரரிசம்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தர்மம் கேட்க போகிறாரு தர்மேந்திர பிரதான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டெரரிசம் குளோபல் கவுண்டர் டெரரிசம் கவுன்சில். சரியா? ஸோ இதுக்குண்டான தீம் வச்சுருக்காங்க எனர்ஜி செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இன் போஸ்ட் COVID-19 வேர்ல்டு. சரியா? ஸோ இந்த குளோபல் கார்டஸ் வந்து நொய்டாவில் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் திங்க் டேங்க். சரியா? ஸோ இன்டர்நேஷ்னல் திங்க் டேங்க் வந்து இது வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ நொய்டாவில் இருக்குது. ஸோ நித்யா அண்ட் எம்பசி ஆஃப் நெதர்லாண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் சைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் பார்த்தோன்னா நிறையா விஷயங்களுக்காக ஸோ க்ளீனர் அண்ட் மோர் எனர்ஜிக்காக பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நேற்று க்ரீன் எனர்ஜிக்காக வந்து டென்மார்க் கூட வந்து சைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டும் பஜாஜ் அலையன்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைபர் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதோட பேர் வந்து டிஜிட்டல் சுரக்ஷா குரூப் இன்சூரன்ஸ். சரியா? டிஜிட்டல் சுரக்ஷா குரூப் இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படி பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டோட சிஇஓ வந்து கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி, ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு. சரியா? பஜாஜ் அலையன்ஸ் வந்து சொல்லியிருக்கலாம் பஜாஜ் பைக்கில் போகிறப்ப பூனை குறுக்க போயிடுச்சு. ஸோ பஜாஜ்னு வந்தாலே பூனேன்னு போட்டுடலாம். சரியா? ஸோ பஜாஜ் அலையன்ஸ். சரியா? ஸோ பஜாஜ் பைக்கில் போகிறப்ப பூனை குறுக்க வந்துருச்சு. சரியா? ஸோ எப்படி குறுக்க வந்துச்சுன்னா தப்பாக குறுக்க வந்துருச்சு. ஸோ தப்பன் சிங்கிள். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா பேசல் 3 ப்ரொவிஷன்ஸ் வந்து டிஃபர் பண்ணுறாங்க. ஸோ COVID-19னால். சரியா? ஸோ அதனால் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசல் 3யோடது மார்ச் 31, 2021 வரை எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்கோ. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி NSFR. சரியா? ரொம்ப ஃபுல் ஃபார்ம் முக்கியமான ஃபுல் ஃபார்ம் வந்து பேங்கிங்கில் நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோ. சரியா? நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோ. ஸோ அதே மாதிரி CCB. சரியா? கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர். சரியா? கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் வந்து CCBயோட ஃபுல் ஃபார்மு. ஸோ அதே மாதிரி NSFRனா நேஷனல் நெட் ஸ்டேபிள் ஃபண்டிங் ரேஷியோ. சரியா? ஸோ ரொம்ப ஃபுல் ஃபார்ம் முக்கியமான ஃபுல் ஃபார்ம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்தியன் பேங்க் வந்து IB நோட்டுன்னு சொல்லி க்ரீன் டெக் இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக வந்து யார் கூட வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மைக்ரோசாஃப்ட் கூட வந்து அவங்க வந்து இதை வச்சு பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இண்டுக்ரூன்னு சொல்லி ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்காக வந்து அவங்க வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இண்டுக்ரூ. ஓகேவா? ஸோ இந்தியன் பேங்க் பத்மஜா சுந்துரு, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை, தமிழ்நாடு. ஸோ மைக்ரோசாஃப்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் பார்த்தோன்னா ஹைதராபாத், தெலுங்கானா. ஸோ பிரசிடென்ட் வந்து ஆனந்த் மகேஸ்வரி. ஸோ SBI கார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அமெக்ஸ் கூட வந்து பார்ட்னர் ஆகிறாங்க. அமெக்ஸ். சரியா? ஸோ எதுக்காக அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸ் வந்து அவங்க கஸ்டமர்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக. ஸோ அமெக்ஸ். சரியா? ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறதுனா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட குளோபல் நெட்வொர்க் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து ஃபுல் ஃபார்ம். சரி? அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் குளோபல் நெட்வொர்க் சர்வீசஸ் தான். சரியா? ஸோ SBI கார்ட்ஸுக்கு நம்ம ரீசெண்டாக தான் படித்தோம். MD/CEO வந்து அஸ்வினி குமார் திவாரி. ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் குளோபல் நெட்வொர்க் சர்வீசஸோடது பார்த்தோன்னா அது பேர்லேயே அமெரிக்கான் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ நியூயார்க். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நபார்டு வந்து என்ன பண்ணுறாங்க சானிட்டரி லிட்ரேசி கேம்பெயின் சொல்லி 2000 வில்லேஜஸில் வந்து அவங்க வந்து கொண்டு போகிறாங்க. சரியா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 1 lakh ரூரல் பாப்புலேஷனை வந்து அவங்க வந்து கவர் பண்ணுறாங்களாம். சரியா? சானிட்டரி லிட்ரேசி கேம்பெயின் சொல்லி. சரியா? ஸோ அதாவது வாட்டர், சானிடேஷன், ஹைஜீன். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வில்லேஜில் அதாவது ரூரல் ஏரியாஸில் நல்லா ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த கேம்பெயின் பார்த்தோன்னா அக்டோபர் 2 ஜனவரி 26, 2021 வரை
கொண்டு போகிறாங்களாம். சரியா? ஸோ இது எங்கே மெயினாக பண்ணுறாங்கன்னா கர்நாடகாவில். சரியா? ஸோ டாடா ஸ்டீல், சிஎஸ்ஐஆர் நம்ம 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணிக்கிறாங்க. சிசியூஎஸ். சிசியூஎஸ்னால் என்ன அப்படின்னா கார்பன் கேப்சர்ட் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ். கார்பன் கேப்சர்ட் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ். சரியா? டாடா ஸ்டீல். சரியா? ஸோ இந்த கார்பனால் செய்யப்பட்ட ஸ்டீல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ முக்கியமாக இந்த சிசியூஎஸ்ங்கிறது ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தா குளோபல் வார்மிங்லையும் கிளைமேட் சேஞ்சிலையும் ஃபைட் பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்டாக முக்கியமான பார்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா, எஃப்டிஐஐ சொசைட்டி இருக்குல்ல, ஸோ அதோட டைரக்டராக பிரசிடெண்ட் ஆஃப் எஃப்டிஐஐ சொசைட்டி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சேகர் கபூரை போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு எக்ஸ்டென்ஷன், அதாவது எந்த வருஷம் வரை இவர் இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா 2023 வரை இவரோட பதவிக்காலம் சொல்லியிருக்காங்க, டெரர் பீரியட். ஸோ அடுத்து ரூபா குருநாத். ஸோ ரூபா குருநாத் இந்தியா சிமெண்ட்ஸோட ஹோல் டைம் டைரக்டராக ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சரியா? இந்தியா சிமெண்ட்ஸோட ஹோல் டைம் டைரக்டராக ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அதேமாதிரி ரூபா குருநாத் தான் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக போட்டிருக்க மாதிரி படித்த ஞாபகம் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து பெங்கால் பியர்லெஸ் இருக்குல்ல, ஸோ அதோட அம்பாசிடர் சரியா யாரை போடுறாங்கன்னா சௌரவ் கங்குலி. ஸோ சௌரவ் கங்குலி ஆல்ரெடி மை சர்க்கிள் 11 இருக்குல்ல, ஸோ அதோட அம்பாசிடராக இருக்கார். சரியா? ஸோ அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூவோட ஒரு சப்டிவிஷனுக்கு அவர் அம்பாசிடராக இருப்பார். ஸோ ஜேஎஸ்டபிள்யூவோட எதுக்கு அம்பாசிடராக இருப்பார்? சரியா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம படிக்கணும். ஜேஎஸ்டபிள்யூக்கு 2 அம்பாசிடர், 2 ப்ராடக்ட்டுக்கு அம்பாசிடர் போட்டிருப்பாங்க. ஒன்று சௌரவ் கங்குலியும் சுனில் செத்ரியும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அம்பாசிடராக போட்டிருப்பாங்க. இன்னொன்று ஜேஎஸ்டபிள்யூவோட இன்னொரு இதுக்கு ரிஷாப் பண்ணிட்டு அம்பாசிடராக போட்டிருப்பாங்க. ஸோ எதுக்குன்னு சொல்லி மறக்காமல் பிரித்து ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா அக்கஷன் அண்ட் மெர்ஜர். ஸோ ஜென்ரல் அட்லாண்டிக் என்ன பண்ணுறாங்கன்னா 0.84% ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ரிலையன்ஸோட ரிட்டெயிலில் வாங்குறாங்களாம். சரியா? ஸோ ஜென்ரல் அட்லாண்டிக் நியூயார்க் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செர்டைன் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ். சரியா? ஸோ அதோட அப்ரூவல் வாங்குறாங்க. ஸோ யாரோடது அப்படின்னா ஆர்எம்ஐசெட் குரூப்போடது. சரியா? அண்டு கோவொர்க்ஸ். யார் வாங்கினா ப்ரூக்ஃபீல்ட் ப்ரைவேட் லிமிடெட் ஆர்எம்இசெட்டோட இதை வாங்குறாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்குறாங்க. சரியா? ப்ரூக்ஃபீல்ட் பார்த்தோன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெடோட ஓகேவா? ஸோ வாங்குறாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஹானர் அண்ட் அவார்ட்ஸு. ஸோ சோனு சூத் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் ஹியூமனிடேரியன் அவார்டு, யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ஹியூமனிடேரியன் அவார்டை சோனு சூட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை பண்ணுறாங்க. ஸோ பரவாயில்லையே, இவங்க வர வர சூடாக எல்லாமே சூடாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ டெவலப் பண்ணி பரவாயில்லையே, வர வர இவங்க எல்லாத்தையும் டெவலப் பண்ணி இப்போ எல்லாத்தையும் சூடாக கொண்டு வராங்க அப்படின்னு சூட் வருதுல்ல, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிலாந்த்ரோபிக் ஒர்க்குக்காக. சரியா? கொரோனா வைரஸ் டயத்தில். ஸோ அடுத்து சாந்தி ஸ்வரூப் பட்நகர் ப்ரைஸ் எப்பயுமே யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தோன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் கொடுப்பாரு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நிறைய பேர் ஹர்ஷ்வர்தன் சொன்னோன்னே ஹெல்த் மினிஸ்டருக்கு போயிடுவீங்க. கண்டிப்பாக கிடையாது, சாந்தி ஸ்வரூப். சரியா? ஸோ சாந்திங்கிறதுல ஃபஸ்ட் லெட்டர் என்ன எஸ். ஸோ அதேமாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் எஸ் தான் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சிடலாம். ஸோ மொத்தம் ஒரு 14 அவார்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எத்தனை ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோன்னா 7 ஃபீல்டு. சரியா? பயாலஜிக்கல், கெமிக்கல், எர்த்து, இன்ஜினியரிங்கு, மேத்தமெட்டிக்கலு, ஃபிசிக்கலு, அப்புறம் மெடிக்கல். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, இந்த நேம்ஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. சரியா? பட் ஆனால் ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃப்ரீ டைமில். அடுத்து பார்த்தோன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் மிசைலை இந்தியா ஒரு 400 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ டிஆர்டிஓ. ஸோ எங்கன்னா சண்டிப்பூர் ஒடிசா. சரியா? இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் அங்கே தானே. ஸோ சண்டிப்பூர் ஒடிசா. ஸோ பிரம்மோஸ் என்ன ரேஞ்ச் மிசைல்னு கேட்கலாம். ஸோ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். ஓகேவா? சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். அடுத்து பார்த்தோன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா டிஃபென்ஸ் இந்தியா ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் 4ன்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம மேலே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ ஐடெக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்ல, ஸோ அதான் ஐடெக்ஸ் 4Gன்னு சொல்லி அதில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஸ்டேட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா குஜராத் கவர்மெண்ட் டேனிஷ் வாட்டர் ஃபோரம் கூட சைன் பண்ணியிருப்பாங்க. டேனிஷ். சரியா? ஸோ டேனிஷ் வாட்டர் ஃபோரம் கூட சைன் பண்ணியிருப்பாங்க, குஜராத்தோடது. ஓகேவா? ஸோ முக்கியமானது படிச்சுக்கோங்க. அடுத்து டேனிஷ் பார்த்தோன்னா டென்மார்க். ஸோ டேனிஷ்னால அது என்னென்னா டேனிஷ் க்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கரன்சி. ஸோ டென்மார்க் கண்ட்ரி. ஓகேவா?
ஸோ குஜராத் வந்து ருக்பானி சிஎம், கவர்னர் வந்து ஆச்சாரிய தேவ்ரட். ஸோ எத்தனாவது சிஎம்னா 16வது சிஎம். ஓகேவா. ஸோ மகாராஷ்டிராவோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாடிஃபை பண்ணுறாங்க. சரியா. ஸோ அடுத்து மும்பை வந்து அவங்களோட பயோடைவர்சிட்டி வந்து மேப் பண்ணுறாங்க. சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னா வைல்ட் லைஃப் ஹாட்ஸ்பாட்டு, மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட், அர்பன் க்ரீன் ஸ்பேஸ், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணுறாங்க அந்த மேப்பில். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து நபார்டு வந்து சொன்னீங்களா சானிட்டரி லிட்ரஸி கேம்பெயின். ஸோ 2000 வில்லேஜஸில் வந்து வாஷ்ன்னு சொல்லி ஒரு பேரில் வந்து அவங்க வந்து அந்த இதை ப்ரொமோட் வாஷ் அப்படின்னு சொல்லி. ஸோ வாஷ்னா என்ன சொன்னேன், வாட்டர் சானிடேஷன் அண்டு ஹைஜீன். சரியா. ஸோ இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து ஆஸ்திரேலியாவோட உமன் கிரிக்கெட்டர் எலிசா ஹீலி இருக்காங்களா. ஸோ அவங்க வந்து எம்எஸ் தோனியோட ரெக்கார்டு, அதாவது என்னென்னா டிஸ்மிசல், விக்கெட் கீப்பரை வந்து டிஸ்மிசல் பண்ணுறத வந்து அவங்க வந்து ப்ரோக் பண்ணியிருக்காங்க. சரியா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 92 டிஸ்மிசல்ஸ். ஸோ இவங்க வந்து சாரி எம்எஸ் தோனி வந்து 91 டிஸ்மிசல்ஸ் வந்து 98 T20 இன்டர்நேஷ்னலில் பண்ணியிருக்காரு. அலிஷா ஹீலி வந்து அது 92 டிஸ்மிசல்ஸ் அவங்க வந்து அதை பீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா சாங் ரைட்டர் ஒருத்தர் இறந்து போயிட்டார், அபிலாஷ். சரியா. ஸோ அபிலாஷ். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த அபிராமின்னு சொல்லி ஒரு பாட்டு நம்ம கமல் பாடிட்டு இருப்பார்ல, சொல்லிகிட்டே இருப்பார் அபிராமி அபிராமி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ சாங் ரைட்டர். ஸோ குவைத்தோட ஹெட்டு, எமிர்னா ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா. குவைத்தோட ஹெட்டு, அதாவது அவங்க கவர்மெண்ட்டோட ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சபா, ஷேக் சபா. சரியா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வெயிட்டுன்னு இருக்குல்ல, குவைத்தில் வெயிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வெயிட் பண்ணியே சபா இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ அடுத்து வந்து வெட்டிரன் ரைட்டர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஸோ அமூர். சரியா. ஸோ அமூர். ஸோ எம்யூஆர்ன்னு இருக்குல்ல, ஸோ முறையே இல்லாமல் ரைட் பண்ணுறாரு, முறையே இல்லாமல் கண்டமானிக்கை வந்து ரைட் பண்ணுறாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, அமூர். சரியா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே. ஸோ செப்டம்பர் 30. தீம் பார்த்தோன்னா ஃபைண்டிங் த வேர்ட்ஸ் ஃபார் எ வேர்ல்டு இன் கிரைசிஸ். சரியா. ஃபைண்டிங் த வேர்ட்ஸ் ஃபார் எ வேர்ல்டு இன் கிரைசிஸ். ஓகேவா. ஸோ இதோட வந்து செப்டம்பர் மாதம் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி செப்டம்பரோட மந்த்லி பிடிஎஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரியா. ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெலகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேவா.